ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வெளியாக முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆதார் அட்டையில் சில பல புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது. அதில் ஆதார் சம்மந்தமாக மிக முக்கிய புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி ஃபார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அண்டு பேன் அப்ளிகேஷன். அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சுட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது ப்ளஸ் பேன் அப்ளிகேஷன் பண்ணுறது, அது சம்மந்தமான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. என்ன முக்கிய அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி இண்டிவிஜுவல் கெனாட் கெட் ஆதார் என்ரோல்மெண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அண்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சுட்டு இனிமேல் பேன் கார்டு நீங்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது. அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இது அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் நமக்கு என்ன இஷ்யூ அப்படின்னா, ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது, ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடினா புதுசாக அதாவது ஆதாரை இது வரைக்கும் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக ஆதார் எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய அந்த ஷீட்டில், ஒயிட் கலர் ஷீட்டில் 28 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடிங்கிறது. ஆதார் ஐடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் ஐடி ப்ளஸ் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடிங்கிறது. அந்த புதியதாக ஆதார் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு ஷீட் தராங்க அப்படின்னா, அந்த ஷீட்டை வச்சுட்டு நீங்கள் இனிமேல் பேன் கார்டு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ண முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த என்ரோல்மெண்ட் ஐடிக்கு என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஜூலை 1, 2017 பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஷீட்டு, அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி வச்சுட்டே நீங்கள் புது பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த என்ரோல்மெண்ட் ஐடி வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேல் அது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த ஒரு நடைமுறையை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2017 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது நடைமுறையில் தான் இருந்துகிட்ருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் இந்த என்ரோல்மெண்ட்டை, அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி வச்சுட்டு பேன் கார்டு அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆதாரை வச்சுட்டு புதுசாக ஒரு பேன் கார்டை அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 வகையான பேன் கார்டை அவங்க வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ரோல்மெண்ட் ஐடி வச்சுட்டு பேன் கார்டு எடுத்துருவாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் பேன் நம்பரும் நமக்கு வந்துடும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஆதார் கார்டும் நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஆதார் கார்டு ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் பேன் கார்டை லிங்க் பண்ணாமல் விட்டுறாங்க ஆதார் கார்டை. ஸோ இது ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை இப்போது அந்த ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் நோட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேன் கார்டு, அதாவது பேன் அலாட்மெண்ட் ஆகி உங்களுக்கு பேன் நம்பர் வருது அப்படிங்கிற பட்சத்துலையோ, அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அல்லது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஆதார் நம்பர் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் ஆதார் நம்பர் இல்லாமல் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு நீங்கள் பேன் அப்ளிகேஷன் பண்ண முடியாது, அதாவது பேனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது 28 டிஜிட் இருக்கும். ஒயிட் கலர் ஷீட்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் இருக்கும். அதுக்கும் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மந்த்து, அதுக்கப்புறம் எந்த டேட்டு, அதுக்கப்புறம் எந்த இயரு, அதுக்கப்புறம் எந்த டைமில், அதே மாதிரி எந்த செகண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் என்ரோல்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு, புதுசாக என்ரோல்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு அந்த ஃபுல் டிஜிட்டாக இருக்கும். 28 டிஜிட் இருக்கும். அதுதான் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது. ஆனால் ஆதார் ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட். 12 டிஜிட், 4 டிஜிட்டாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆதாரோட ஐடி அப்படிங்கிறது. 12 டிஜிட் இருந்தால் ஆதார் ஐடி. ஆதார் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது இஐடி அப்படின்னு சொல்லுவோம். இது 28 டிஜிட் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். சரிங்களா? ஸோ குழப்பிக்காதீங்க. அதே மாதிரி விஐடி அப்படின்னு இருக்கும், விர்ச்சுவல் ஐடென்டிட்டி நம்பர் அப்படின்னு இருக்கும். ஆதார் நம்பருக்கும் கீழே இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தாருக்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு பயனுள்ள அறிவிப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் புதுசாக பேன் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆதார் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஆதாருக்கு புதுசாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஒரு இஐடி, அதாவது என்ரோல்மெண்ட் ஐடி வச்சுட்டு நீங்கள் இனிமேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து வருது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்.